வெல்கம் டு பிளாட் யூடியூப் சேனல். இந்த வாரம் நம்ம என்ன படம் பத்தி ரிவ்யூ பண்ண போறோம்னா கங்குவா. மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம். மோஸ்ட் அவைட்டட் ரிவ்யூன்னு கூட சொல்லலாம். அப்படியா? ஆமா, மோஸ்ட் அவைட்டட் ரோஸ்ட். என்ன சொல்ல போறோம் அப்படின்னு யாரும் வெயிட் பண்ணல. ஒருத்தர் இருக்காரு, அமரன் படத்தை கிழிச்சிட்டு இருக்காரு. அது சொல்லுவாங்க, இந்த சூரி வந்து ரஜினி அவர் வந்து கேட்டா சொல்லுவாரு, கேட்டா யாராச்சும் இந்த வீடியோ நம்ம கங்குவா படம் எப்படி மோசமா இருக்குன்னு தான் பேச போறோம், தவிர மோசம்னு முடிவே பண்ணீங்களா? மோசம் தான். ஜோதிகா என்னமோ சொல்லிருக்காங்க. தனிப்பட்ட முறையில சூர்யாவோ ஆர் சிவாவோ வந்து எங்கேயுமே வந்து அட்டாக் பண்ண போறோம். கங்குவா அப்படி அட்டாக் பண்ணாலுமே அது எங்க இன்டென்ஷன் இல்ல, வாய் தவறி வந்துருது அப்படின்னு நீங்க எடுத்துக்கணும். ஏன் இவ்வளவு டிஸ்க்ளைமர் போட்டிருக்கேன்? ஏதாச்சும் ஜோதிகா அப்புறம் இதை திரும்ப போட போறோம். அதுக்கு பிடிச்ச விஷயம் இந்த படத்துல, ஓகே இது நல்லா இருந்துச்சு, இதுக்காக திஷா. இப்போ நீங்க ஜோதிகாவோட போஸ்ட் பாத்தீங்கன்னா, அவங்க இந்த ஃபீமேல் ஃபைட் எல்லாம் வந்து பயங்கரமா, சூர்யா வந்து ஒரு ஃபெமினிஸ்ட், அவங்களே ஒரு ஃபெமினிஸ்டா தான் போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க. பெண்ணியம் பேசுறவரு, பெண்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவர். அவர் படத்துல ஏன் திஷாக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் வச்சிருக்காங்க? ஒரு கிளாமரை மட்டுமே யூஸ் பண்ணி ஒண்ணுமே ஒரு வெயிட்டேஜ் இல்லாம எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர்? சும்மா அது ஜோதிகா இதை பார்த்துட்டும் வந்து போஸ்ட் போடுறாங்க, அந்த ஃபீமேல் ஃபைட் பாத்தீங்களா அப்படின்னு. ஃபீமேல் ஃபைட் ஒண்ணுக்காக படம் சூப்பரா. எனக்கு என்னமோ இதை மறைக்கிறதுக்கு தான் அந்த ஃபீமேல் ஃபைட்டை வச்சு அப்படி மேட்ச் பண்ண மாதிரி இருக்கு. அந்த ஒரு ஒன்லைனா நீங்க அதை பாத்தீங்கன்னா வந்து செம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒன்லைன். எப்படின்னா பேசிக்கா போன ஜென்மத்துல ஒரு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு, ப்ராமிஸ் வாங்கியிருப்பாரு. அது ரெண்டுத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்றதுக்காக திரும்ப இந்த ஜென்மத்தை அதை ட்ரை பண்ண ஃபுல்ஃபில் பண்றதுக்கு. அது இன்ட்ரெஸ்டிங்கா இல்லையா உங்களுக்கு? மேக்கிங்கா எப்படி சொல்றீங்க படத்தை? அதாவது லுக் வைஸ் இல்ல கிராபிக்ஸ் 3D அந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது குறையா இருந்துச்சா? இல்ல அதெல்லாம் ஓகே குறையா இருந்துச்சான்னு தெரியல, பட் அது இவ்வளவு கஷ்டப்பட்டான்னு சொல்றாங்க, அந்த அளவுக்கு வர்த்தம் அந்த மாதிரி தெரியல. அப்படி சொன்னாங்க. எனக்கு அப்படிதான் தோணுது. 2 வருஷம் இந்த படத்துக்காக எல்லாரும் 2 வருஷம் எஃபர்ட்டுக்கு தெரியல. நம்ம ஒருத்தரோட எஃபர்ட் அப்படி டக்கு நமக்கு ஸ்கிரீன்ல என்ன தெரியுதோ அதான் நம்மளால சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த படம் பயங்கரமா எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. எஃபர்ட்டுக்காக படம் சூப்பர்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி அந்த அளவுக்கு எஃபர்ட்டுக்காக சொல்லலாம், பட் எஃபர்ட் ஸ்கிரீன்ல டிரான்ஸ்லேட் ஆயிருக்கானா தெரியல. எஃபர்ட் சூப்பர்னு சொல்லலாம். எஃபர்ட்டுக்காக நமக்கு தெரியுதா டைரக்ஷன் வைஸ் வந்து படம் பார்த்தா டெஃபினட்டா நல்லா இருக்கும். ஏன்னா அதுக்கு நிறைய மெனக்கெட் இருக்காங்க. அந்த காஸ்டியூம்ஸும் சரி, கெட்டப் போடுறதும் சரி, மேக்கப்பும் சரி, அந்த வில்லேஜ் மாதிரி வர செட்டப்லாம் எனக்கு பிடிச்சதா இருந்துச்சு. ஆனா எனக்கு இந்த ஆரத்தியோட செட்டப் பெருசா பிடிக்கும். அது அவங்க இந்த கலர் பேலட்டே வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி ப்ளூயிஷ் டோன், அவங்களுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு ட்ரையா இருக்கணும் மாதிரி செட் பண்ணிருந்தாங்க. ஒரு ஸ்கிரீன் பார்த்தாலே இவங்க இந்த ஊருக்காரங்க அப்படின்னு நமக்கு தெரியும். சரி, நான் வைக்கிங் சீரிஸ் பார்த்திருக்கேன். எனக்கு யூசுவலா இந்த மாதிரி சாவேஜஸ் இல்ல ட்ரைப்ஸ், ஒரு கிங்டம் ரிலேட்டட் ஸ்டோரிஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஜென்ரலாவே எனக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இதுலயும் செமையா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். படம் பார்க்கும்போது கூட அந்த ஒவ்வொரு வில்லேஜ் எல்லாம் அவங்க சொல்லும் போது சரி ஃபிளாஷ்பேக் வந்துட்டாங்க, ஃபிளாஷ்பேக் தான் சூப்பர் அப்படின்னு நினைச்சேன். பட் அதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியே இல்ல. ஐடியாஸ் நல்லா இருக்கு, பட் அது பயங்கரமா இது பண்ணல, ஸ்கிரீன்ல கன்வெர்ட் ஆகலையோ அப்படின்னு இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் எப்படி? ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் அதை எடுத்து எனக்கு தெரிஞ்ச இந்த படத்தோட நெகட்டிவ் இதுவே வந்து அந்த 30 மினிட்ஸ் எடுத்திருந்தா கம்மியா இருக்குமோ அப்படின்னு தோணுது. அதோட ஒரு படத்தோட மூட செட் பண்றதே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு 30 மினிட்ஸ் தான் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் என்னடா இது, இந்த ஸ்லாங்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. கோவை சார்ல ஒரு மாதிரி பேசுவாங்க. இவங்க வந்து டார்லிங் அவங்க வந்து பெஸ்டி வெறுப்பு கடுமை. அதாவது உண்மையில எப்படி அந்த காமெடி சொல்லும் போதே கடுப்பா இருக்கு. அவர் தாங்க இது சூரிகா பச்சை கிளி வெயிட்டிங்லி அப்படிலாம் காமெடி இருக்கு சிவா. அவர்கிட்ட இருந்து இது நான் ஒரு இம்ப்ரூவ்மெண்டா தான் பாக்குறேன். இந்த பாய்ஸ் மீம், பாய்ஸ் அத பத்தி எல்லாம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? ரொம்ப மொக்க சத்தியமா. எப்படி மொக்கன்றத தாண்டி அவுட்டேட்டட் ஒரு மீமோட ஒரு லைஃப் டைம் வந்து 2 to 3 months தான். இவங்க எப்படி நம்மளுடைய கோட் வீடியோல ஒருத்தர் சொல்லிருப்பாரு, படம் வந்து ரீல்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. இதுல உண்மையாவே ரீல்ஸே போட்டுருக்காங்க. 100% அது கரெக்ட் தான். எனக்கும் அதான் தோணுச்சு. இது கிரீன் ஸ்கிரீன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் போல இருக்கு அந்த கலர்ல. இப்பதான் நான் பாக்குறேன், நோட்டீஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்பதான். அந்த ரூம்ல இருக்கும், பட் அங்க பெட் ஃபுல்லா இல்ல அந்த கலர் அப்படியே இருக்கு, கிரீன் ஸ்கிரீன் கலர் அப்படியே இருக்கு. அவுட் ஆஃப் டாபிக். எனக்கு 3D ல அப்பப்போ சூர்யா ஒரு மேனரிசம் பண்ணுவாரு. ஸ்கிரீன் கிட்ட வந்து ஆமா இது அது எதுக்கு அப்படிதான். ஆமா அந்த பெருமாச்சினர்ல ஏதோ ஒரு அது
ஆமா 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 ஒரு வக்காண்டா ஸ்டைல் மாதிரி போல பக்கத்துல புதுசா இன்வென்டிவா இல்ல ஒரு இனோவேட்டிவா கேமரா மூவ்மெண்ட்ல இருந்து எதுவுமே புதுசா பண்ண மாதிரி தெரியல இந்த படம். சூர்யா மேல இவ்வளவு நாளா வச்ச கிரிட்டிசிசம் வந்து சும்மா கத்திட்டு இருக்காருன்னா திரும்ப இந்த படத்துல ஃபுல் லென்த் படமா கத்தி வச்சிருக்காரு. மேஜராவே அரத்திக்கும் பெருமாச்சிக்கும் ஒரு பெரிய கான்ஃபிளிக்ட் இருக்குன்னு சொல்றாங்க. சத்தியமா எந்த கான்ஃபிளிக்டும் எனக்கெல்லாம் வந்துட்டு இவங்க சண்டை போடுறாங்களா, இவங்க ஜெயிக்கணும், எதுக்கு சண்டை போடுறாங்க அப்படின்ற தான் எனக்கு இருந்துச்சு. எதுக்கு சண்டை போட்டே இருக்காங்க, என்ன அந்த ரோமன்ஸோட இதுவுமே சொல்றாங்க. டக்குனு கொண்டு போட்டு ரோமனே அப்புறம் காணோம். ஏன்னா வந்து இனிமேல் எனக்கு அவனுக்கு தான் சண்டை. இதான் இது படத்தோட ரன் டைம் வந்து 2.5 hours. இன்னும் ஒரு 20 minutes அதிகமா வச்சு 2.5 hours தான் படம். அதுதான் 3 hours 3.5 hours மாதிரி இருந்துச்சு. இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு 20 minutes அதிகமா எடுத்து கூட ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கலாமோ. பாக்குற எல்லா ஒரு பிக் பட்ஜெட் படமே 3 hours வந்துருச்சு. இது 2.5 hours ஓகே, ஏதோ ஸ்கிரீன் பிளே டைட்டா இருக்கணும்னு பண்ணிருக்கான். பட் அதுல முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைக்கலையோ அப்படின்னு ஃபைட் மட்டும் போட்டுட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் ஃபைட். செட்டிங் பழசா இருக்கு, அதுக்கு ரைட்டிங்கும் அதே அளவுக்கு பழசா இருக்கணுமா? பழசு கூட சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒரு சீன் மட்டும் திஷா பட்டானி படுத்துட்டு அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். சூர்யாவோட பிசிக் ரிவீல் அது 2.5 pack மாதிரி இருக்கு. நம்ம மேல 2 இருக்கும், அது கீழ அப்படியே இந்த மாதிரி மேலகள இறங்கி ஒன்னு மட்டும்தான். ஓகே அந்த பிசிக் ரிவீல் நல்லா இருந்துச்சு. திஷா பட்டானி பிசிக் செமையா இருந்துச்சு. ஆனா அந்த பாட்டு கேவலமா இருந்துச்சு. யோலோ அந்த யூ ஒன்லி லிவ் ஒன்ஸ் ரிவர்ஸ் போறதுக்கு 3 வாக்குலயே போவாரு. மூளைய மட்டும் எடுத்துட்டு வாங்கன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா. அப்ப பாத்தீங்கன்னா வந்து செயின்ஸா எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இல்ல கழுத்தை வெட்டுறதுங்க, கழுத்தை வெட்டி அப்புறமா இது பண்ணுவாங்க. ஈஸியா அந்த மூளை எடுத்துருவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வந்து இந்த ஹேண்ட் கஃப் போட்டு அப்புறம் கையெல்லாம் விரலை வந்து உடைச்சிருவாரு. உடைச்சிட்டு அப்புறமா போறாரு. அதுக்கப்புறம் கை விரல உடைச்சிருவாரு, புல்லட் சுட்டுவாரு. என்னதான் ஒரு மாஸ் ஒரு கமர்ஷியல் படம்னாலும் அதுக்குன்னு ஒரு இது இல்லையா? சம்பந்தமே இல்லாம யோகி பாபு வந்து நடுவுல வந்து கன்லாம் ஆக்சுவலா ஆமா அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். யோகி பாபு கன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, கன் பிரியர் அப்படின்னா சொல்றாங்க. அவர் ஒரு ஃபைட் சீன்ல சும்மா அவர் ஷூட் பண்ற மாதிரி காட்டிருக்கலாம், சூர்யா ஹெல்ப் பண்ற மாதிரி எதுவுமே பண்ணல. சும்மா ஒரு கன் எடுத்து எங்கேயோ போய் சுட்டுட்டு போயிட்டு இருக்காரு. ஐடியாவா எல்லாத்தையும் வச்சுட்டு அதை டெவலப் பண்ணாம எக்ஸ்ப்ளோர் பண்ணாம அப்படியே விட்டா மாதிரி தான் இருக்கு படம். ஒரு விதை மாதிரி போட்டாங்க, அவ்வளவுதான். அது எதுவுமே பண்ணல, தண்ணி ஊத்தல, எதுவுமே பண்ணல. ஆமா அப்படிதான் இருக்கு படம் ஃபுல்லாவே. படத்தோட இப்போ வில்லன் ப்ரமோஷன், படத்தோட வில்லன் வந்து ஞானவேல் ராஜா. வில்லனுக்கு வந்து நான் கொல்லணும் சுத்துறான், கையில கச்சதுக்கு அப்புறம் கீறி விட்டு ரொம்ப மோசம். ஆக்சுவலா சிம்பிளா ப்ரமோஷன் மோசம், படம் மோசம். ப்ரமோஷன் நல்லா பண்ணாங்க, பயங்கரமா ஊர் ஊரா பண்ணாங்க. பேசின விஷயம் என்ன சொல்றாங்களோ அதை டெலிவர் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். எது இப்போ இவ்வளவு ஹைப் கொடுக்க ஹைப்னு இல்ல, இவ்வளவு பேசினாங்கல்ல, பேசாம நீங்க படத்தை போய் பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படம் ஓகேவா இருந்திருக்குமா? மேபி இவ்வளவு அடி வாங்கிருக்கேன், பட் ஸ்டில் படம் எனக்கு ஓகேலாம் இல்ல. ஆனா அது பண்ணதால இப்ப நம்மளாச்சும் போய் பாத்துருக்கோம். அதுதான் சொல்றேன். இதெல்லாம் இது கூட இருந்திருக்காது. எங்க தப்பா போகுதுன்னு நினைக்கிறீங்க? சூர்யாக்கு என்ன பிரச்சனை வருது? ஆக்சுவலா சூரியன் 2 வருஷத்துல வாடி வாசல் கொஞ்சம் நம்பி இறங்கிட்டு அப்புறம் இந்த கங்குவால போயிடுச்சுன்னா எனக்கு தோணுது. ஆனா வாடி வாசலுக்கு ட்ரெயின் ரொம்ப மாடு வாங்கி வெய்யலகர்ல கூட காமிச்ச காலை வந்து கண்டிப்பா அது உண்மையிலேயே அந்த கால சூர்யா ட்ரெயின். அது நான் மீமால உண்மையா சொன்னாங்க, விரும்பாண்டி படத்துல காலை வரும்ல, அதோட பையன் தான் மெய்யலகர் காலை. கமல சூர்யா சித்தப்பா அண்ணன் தான் 25 வயசு கேப் எப்படி நல்ல டாபிக் தான். அண்ணன் இங்க கொடுத்தா இல்ல உண்மையாலே சூர்யாவோட கெரியர் வந்து எங்க தப்பா போகுதுன்னே தெரியல. இப்போ அவர் செலக்ஷன் தான் நினைக்கிறேன். அவுட் ஆஃப் 5க்கு ஒவ்வொருத்தரும் அவங்க ரிவ்யூ கொடுப்போம். 2 சேம் 2.2 ஹெட்டேக் தான் படம். 2னுக்கு அந்த ஆர்ட் டைரக்ஷனுக்கும் இந்த விஎஃப்எக்ஸ் தான் கொடுத்தாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த படம் நீங்க படத்தை பார்த்தீங்களா? நன்றி. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.
எங்களை மோட்டிவேட் கமெண்ட்ல வந்து உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க. கரெக்டா சொன்னாரா? கமெண்ட்ஸ்ல ஆமா ஃபுல்லா சொல்லிருக்காரு. ஆமா. ஓகே, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் தயவு செஞ்சு ஏதாவது டாபிக் கமெண்ட் போடுங்க, நாங்களும் ரிவ்யூஸ் பண்ணி தான் போட்டுருக்கோம். ஆனா அதுல பாருடா கட் கட்